வணக்கம் பிரதர்ஸ். பாருங்கள், இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, நேற்று முன்தினம் அமெரிக்காவில் உதா யூனிவர்சிட்டி என்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு இளம் சுவிசேஷகர், ஆமாங்க, அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் சுட்டு கொல்லப்பட்டார், கழுத்திலே சுட்டு கொல்லப்பட்டார். இந்த செய்தி இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். அவர் பேர் வந்து சார்லி கிர்க் அப்படின்னு சொல்லி, அவருடைய வயது ஏறக்குறைய 32. ஆமாம், 32. இளம் ஊழியக்காரர் தான் அவர் ஒரு நல்ல சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் உதா யூனிவர்சிட்டியில் அங்கே படித்து கொண்டு இருக்கிற அநேக வாலிபர்களுக்கு அவர்கள் நடுவே தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை தேவனுடைய வழியிலே நடத்துகிற ஒரு சுவிசேஷகராக இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஆக்சுவலி ஒரு யூதர். ஆமாம், யூத இனத்தை சேர்ந்தவர் இவர். ஒரு ஜூவிஷ் பீப்புள், ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் இவர், சார்லி கிர்க்ன்றவர். அது மட்டும் இல்லை, இவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். அமெரிக்காவில் அதிபராக இருக்கிற ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை சரியாக அவருக்கு சொல்லி அவரை வழிநடத்துகிற ஒரு ஊழியக்காரராக சுவிசேஷகராக இருந்தார். நேற்று முன்தினம், அதாவது அவர் இந்த உதா யூனிவர்சிட்டியில் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணிருக்கிற நேரத்தில், பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய கழுத்தில் சுடப்பட்டு என்ன பட்டார்னா கொல்லப்பட்டார். இது என்ன அப்படின்னா, இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அமெரிக்கா திருச்சபைகளுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பெரிய ஒரு இழப்பாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக தேவனுடைய ஊழியக்காரராக அவர் இருந்தார். பாருங்கள், அது மட்டும் இல்லை, அவர் அநேக அமெரிக்க நாட்டில் இருக்கிற அநேக சட்டங்களில் சீர்திருத்தங்களுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அதாவது வேதத்திற்கு முரணாக இருக்கிற சில பழக்க வழக்கங்களை திருத்துவதற்காக இவர் போராடினார். தேவனுடைய வார்த்தை உறுதியாக இங்கே பிரசங்கித்தார். அதாவது இவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். நம்ம சமரசம் இல்லாத, காம்ப்ரமைஸ் ஆகாத, தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடியே போதிக்கிற, அதற்காக போராடுகிற ஒரு நல்ல ஊழியக்காரராக